அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி, 10ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இணைந்திருக்காங்க. இதை குரு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல குரு பகவான் உச்சமாகவும் சூரிய பகவான் நட்பு பலத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த மாதத்தோட பிகினிங்ல குருவும் சூரியனும் இணைந்து நம்மளோட ராசி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்தது 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் இணைந்து இந்த மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகிறாரு. இந்த மாதத்துல ராசிநாதன் நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். அதுவும் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களுடைய தொடர்புலையும் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்துல வரப்போறாரு. அது கொஞ்சம் மைனஸா தான் நான் பாக்குறேன். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. அதனைத் தொடர்ந்து கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. மீண்டும் புதன் பகவான் 22ஆம் தேதி பயிற்சியாகி நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்தை அடைவாரு. பிளஸ் கேது சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலை. இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா நம்மளோட ராசியுடைய அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாகி 12ஆம் இடத்துல மறைஞ்சி செவ்வாய் சனி பகவானுடைய பார்வையில எல்லாம் வரப்போறாங்க. இந்த மாதத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அவசர முடிவு, அவசர மாற்றம் எது சார்ந்தும் இந்த மாதத்துல எடுக்கக்கூடாது. தேவையற்ற குழப்பங்களை குறைச்சிக்கணும். இந்த மாதத்துல அலைச்சல், பயணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால உடல்ல கொஞ்சம் அசதி தன்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல உங்களுடைய முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம், உங்களுடைய சிந்தனை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம், நிதானம் தேவை. தேவையில்லாத கோப உணர்வுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயுடைய பார்வையில வருதுனால அதிகமா கோபம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையில ஒரு இறுக்கமான ஒரு தன்மை, ஒரு எரிச்சலான ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய சிந்தனையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த மாதத்துல முழுக்க நீங்க தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா மெடிடேஷன், தியான பயிற்சிகளை பண்றது ரொம்ப நல்லது. அதுலயும் இந்த மாதத்துல பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி அதிகமா பண்றது ரொம்ப நல்லது. சோ அது இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்றது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் உத்தியோகத்துல உயர்வு தான், அதுல எந்த குறையும் இல்லை. தொழில் உத்தியோகம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா நகரும். ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் சுமை அமைப்பு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உடலும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு, நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போகலாம். அதனால ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வந்தாதான் உண்டு. மற்றபடி இந்த மாதத்துல பார்க்கக்கூடிய வேலையில பெருசா சங்கடங்கள், சிரமங்கள்லாம் இருக்காரு. பார்க்குற வேலை அப்படியே ஸ்மூத்தா நகரும். இந்த மாதத்துல வேலையை சேஞ்ச் பண்ற, தொழிலை சேஞ்ச் பண்றேன்னு எதையும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். அதுல கொஞ்சம் நிதானம் தேவை. ஆல்ரெடி இருக்கிறத ஸ்மூத்தா நகர்த்துறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. அதையும் பங்கு சந்தை பக்கம் இந்த மாதம் போகவே கூடாது. பங்கு சந்தையில முதலீடு செய்யக்கூடியவரா நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாதம் பங்கு சந்தையில கையே வைக்காதீங்க. கொஞ்சம் அதுல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியா தொழில புதிய முதலீடு செய்து இந்த நேரத்துல தொழில் தொடங்குறது சாதகம் கிடையாது. சோ அதுலயும் கவனம் தேவை. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி நகர்த்த முடியும். சோ அதுக்கு தான் இந்த மாதம் சாதகமா இருக்கு. புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு கடன் சுமை இருக்கு, ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த பழைய கடனை இப்ப திரும்ப கட்டிடலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. புதுசா கடன் வாங்கக்கூடிய அந்த சிந்தனை இந்த மாதத்துல உதிக்கும். புதிய கடனை இந்த மாதத்துல வாங்கிடாதீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல அவசரப்பட்டு கடன் வாங்குறது, அவசரப்பட்டு கடன் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பழைய கடன்
கடன் சுமை இருக்குன்னா அதை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த மாதம் முழுக்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தந்தையுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. இதுதான் செவ்வாய் 2-7க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம். அவர் 9ல் இருக்கும்போது தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியா குறைபாடுகளையோ அல்லது தந்தையாருடைய அந்த உறவு நிலையில ஒரு விரிசல் அமைப்பை கொடுக்கலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த செவ்வாயுடைய பார்வை நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். எனவே இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இருக்காது. பண வரவு சிறப்பா இருக்கும். 11ஆம் இடத்துல கேது பகவான். எனவே வரவில் தடை இல்லை, ஆனா செலவு கண்ணாப்பின்னான் இருக்கு. ஏன்னா 12ல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால நிறைய ஆடம்பர செலவு, தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இந்த மாதத்துல மிகையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டின செலவு இந்த மாதத்துல உறுதியா உண்டு. அதனால வரவு செலவுகளை கொஞ்சம் சரியா பராமரிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 9ல தான் இருக்கு. குடும்பத்துல முன்னேற்றம் சிறப்பு. மேலும் உங்களுடைய பேச்சு சாதுரியம் இந்த மாதத்துல பல மடங்கு அதிகரிச்சிடும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. ஆன்மீகம் பற்றிய பேச்சுக்களை இந்த மாதத்துல அதிகமா பேசுவீங்க. ஆன்மீக யாத்திரை, குடும்பத்தாரோட ஆன்மீக யாத்திரை, கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ கோயிலை போய் விசிட் பண்றது, அதுக்கான யோகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவாங்க. மங்கள பேச்சுவார்த்தைகள் குடும்ப இந்த மாதத்துல நடக்க ஆரம்பிக்கும். மேலும் குடும்பத்துடைய ஆதரவு, ஒத்துழைப்பு பரிபூர்ணமா உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. பெருசா பாவ கிரகத்துடைய ஆதிக்கத்துல இல்ல. எனவே திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வந்துடும். சோ திருமண முயற்சிகளை பண்ணலாம். சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, பரவாயில்ல. 2-7க்கு அதிபதி 9ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங் ஆகுறாரு. அப்புறம் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேது கூட இணைகிறாரு. பெருசா குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்லை. தாராளமா இந்த மாதத்துல நீங்க உடைய திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம். இந்த மாதத்துல தொடங்குறீங்கன்னா செப்டம்பர்ல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். இந்த மாதத்துல ஒரு சின்ன சின்ன குழப்ப அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். வரக்கூடிய வரனை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் நீங்கும். மற்றபடி வேற எதுவும் தடையா தெரியல. செப்டம்பர்ல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தொடங்கலாம். அதுக்கு சாதகமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கையினுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து போராட்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதுவும் இந்த மாதத்துல சாதகமா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதம்லாம் இருக்கு. இந்த மாதத்துல முயற்சி பண்ணலாமானா முயற்சி பண்ணலாம். டைம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் செப்டம்பர் இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த மாதத்துல அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் சார்ந்த எந்த விஷயத்திலயும் அவசர முடிவு, அவசர மாற்றங்களை பர்டிகுலரா இந்த மாதத்துல பண்ணாதீங்க. அடுத்த மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். இந்த மாதத்துல இருக்கிற குழப்பத்துக்கு செப்டம்பர்ல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா உங்க ராசிநாதன் ஆட்சி ஆயிடுவாரு. ரொம்ப கிளியரா யோசிச்சு தெளிவான பிளான் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் கொஞ்சம் குழப்படியா போகும். இந்த மாதத்துல அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கசப்பாதான் போகுது. காதல் உறவு பெருசா திருப்தியா இல்ல, ஒரு நிம்மதியா இல்ல. இந்த மாதம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் 12ஆம் இடத்துல மறைகிறாரு. நல்லா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. காதல் உறவுலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு வெறுப்பு, சலிப்பு தன்மை இதெல்லாம் அதிகமாக வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இந்த மாதத்துல நிதானத்தை கடைபிடிங்க. அடுத்த மாதத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த வகையில எந்த பிரச்சனையிலும் இந்த மாதத்துல பர்டிகுலரா இறங்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அன்ஃபேவரா தான் இருக்கு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு பூர்வீக சொத்து ரிலேட்டடா எதுலையும் இறங்காதீங்க இந்த மாதத்துல. அதெல்லாம் செப்டம்பருக்கு மாத்தி வைங்க. ஆகஸ்ட்ல எந்த ஒரு முடிவு, எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த மாதத்துல பர்டிகுலரா செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறது. ஆல்ரெடி உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு நிவர்த்தியை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு. ஹெல்த் இஷ்யூ இந்த மாதத்துல கொஞ்சம் ஹெவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே
உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை. பெண்களா இருக்கீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு அதிகம். எனவே இந்த மாதத்துல உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், கோப உணர்வு அதிகமா வரும், உடைய சிந்தனையில ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் அல்லது அதிகமா யோசிக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்களாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு சரியான தூக்கம், சரிவிகித உணவு, உங்களுடைய ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது இந்த மாதத்துல நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கோ அது மிகையாகிற மாதிரி இருக்கும், அதிகமாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல அதிகப்படுத்தி ஒரு பய உணர்வை தூண்டி அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியை இந்த மாதம் செய்யும். செப்டம்பர்ல அதுக்கான ரிசல்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ரீதியா நல்ல மேன்மை அப்படிங்கிறது செப்டம்பர்ல கிடைக்கும். இந்த மாதத்துல ஒரு பய உணர்வை தூண்டி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்க வைக்கிறதுக்கு உங்களை முயற்சி செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. ஸோ ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை, அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சற்று கவனமா செயல்படணும். ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகி 12ல மறைகிறாரு. எனவே சற்று கவனம் தேவை, நிதானம் தேவை. பொறுமையோட செயல்பட்டால் இந்த மாதத்துல நல்ல வெற்றி சதவீதத்தை நீங்க அறுவடை செய்ய முடியும். அடுத்தது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா, குறிப்பா ஏதாச்சும் ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் அதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் இந்த மாதத்துல உங்களுக்கு நீச்சம் ஆகுறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை நீங்க மனமுருகி வழிபடுறது நல்லது, அல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யறது நல்லது. ஒண்ணு மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபடுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல மகாலட்சுமி தாயாருடைய சன்னதி ஏதாச்சும் இருக்குன்னா அங்க போய் விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாரை வணங்கி தினமும் காலையில வணங்கி அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை முன் வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடை இந்த மாதத்துல நீங்க செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வழிபாடை நீங்க செய்யும் பொழுது பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடி அமைப்பு, தேவையில்லாத ஆடம்பர செலவு, மென்டலி இருக்கக்கூடிய அந்த பிரஷரான சிச்சுவேஷன், தேவையற்ற குழப்பங்கள் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அடுத்தது பிராக்டிகலா ஒரு சில பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய பெண்களுக்கு இந்த மாதத்துல உங்களால முடிஞ்ச சேவைகள், உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழை எளிய பெண்களுக்கு இந்த மாதத்துல வஸ்திர தானம் பண்ணலாம், அல்லது உணவு தானம் பண்ணலாம், அல்லது ஸ்வீட் ஏதாச்சும் இனிப்பு வகைகள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதத்துல பெண்களுக்கு குறிப்பாக உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த மாதத்துல செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதம் இன்னும் மேன்மை அடைந்து நல்ல பலன்களை உங்களுக்கு சிறப்பான முறையில வாரி வழங்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையோட செயல்படுங்க. அவசர மாற்றம், அவசர முடிவு இல்லாம செயல்படுங்க. அதுவே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மாதத்தோட இறுதியில உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்களை பகிருங்க. என்னுடைய மனமா இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்.